அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் ஏற்பட்ட அடிதடி மோதல் இரண்டாக உடையும் திமுக. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. சமீப காலத்திலேருந்தே திமுக உட்கட்சிக்குள்ளே நிறைய மோதல்கள், நிறைய பிரச்சனைகள் சலசலப்புகளும் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களை பார்த்து சொல்லிய சம்பவம் தான். திடீர்னு துரைமுருகன் பொங்கி எழுந்திருக்கக்கூடிய நிலை உருவாகி இருந்தது. இதன் அடிப்படையில் தான் அங்கு இரு தரப்பிற்குமே அடித்தடி முதல் ஏற்பட்டிருக்கு. திமுக இரண்டாக உடைந்திருக்கு. பார்த்தோன்னா ஸ்டாலினுடைய தலையில் மீண்டும் மீண்டும் திமுகவுடைய தலைமையகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் துரைமுருகன் சமீப காலத்துலேருந்தே திமுக பார்த்தீங்கன்னா விலகுவதாக ஒரு தகவல் வெளியேறிச்சு இல்லையா? துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் ஆனதிலிருந்தே துரைமுருகன் அவர்களுக்கும் திமுகவும் இடையே விரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த விரிசலின் காரணமாக திமுக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்களும் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் மேலிடத்தை கேட்காமலே இவரே டிஸ்சார்ஜ் செய்கிற நிறைய நபர்களை பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுடைய கட்சியிலிருந்து வெளியேற்றி இருக்காரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு துரைமுருகன் பொங்கி இருந்திருந்த நிலையில் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்திருக்கக்கூடிய நிலையை தான் இருந்தது. இதனால் திடீர்னு வெளியே போட நாய் அப்படின்ற மாதிரி சொல்லிய சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வேலூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்காரு. இருந்தாலுமே திமுகவினர் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 அமைச்சர்களோடு பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் துரைமுருகன் அவர்கள் திமுகவில் விலக போகிறதாக தகவல் வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பெரிய சண்டைகள் உருவாகியிருக்கு. கூடிய விரைவில் திமுகவுடைய நிலை அம்போகதி தான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே. இருந்தாலுமே ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடந்த ரைடின் அடிப்படையில் தான் இந்த விரிசலுக்கான காரணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களை பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு திமுகவுடைய தலைமையகத்துக்கு எந்த ஒரு நிதியையும் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுகள் அவங்களுக்குள்ளே வைத்திருந்த நிலையில் தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு பொங்கிலிருந்த நிலையில் தான் இரு தரப்பிற்குமே அங்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. திடீர்னு அடிதடி மோதல்களும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.